இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சேர்ந்து பாடுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். உணர்ந்து செல்வோமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்பேன் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்பேன் கிருபையும் பொழிந்தாரே. சேர்ந்து சொல்வோமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். நல்ல முழு பலத்தோடு இந்த காலை வேளையில தேவனை உயர்த்துவோமா? எவ்வளவு கிருபைகள், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எனக்கு இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் நெருங்கிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம். திருப்பி சொல்லலாமா? அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. இன்னொரு விசை, எனக்கு நீரே அடைக்கலம் இயேசுவே.
அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் களிப்போடு அவர் சீக்கிரம் வரப்போறார். களிப்போடு விரைந்தன்னை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தன்னை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி. திருப்பியும் சொல்லாமா? எவ்வளவு அவளோடு சொல்றீங்கன்னு பாப்போமா? அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். முழு அன்போடு அவளோடு நானும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்பேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய. உங்களோட அன்பை நினைத்து பாடுறோம் இயேசுவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சேர்ந்து சொல்லுங்க இயேசு. இயேசுவின் மகா அன்பிலே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்துக்கு மகிமை செலுத்தி கண்களை மூடி உங்களோட அன்புக்கு இணை இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லாமா? எவ்வளோ பெரிய அன்பு! எனக்காக அந்த அகோரமான சிலுவை ஏற்றுக்கொண்ட அன்பு, அந்த ரத்தத்தை எனக்காக சிந்தினீரே அப்பா. உங்களோட ரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி. எவ்வளவு துதி செலுத்தினாலும் அவ்வளவு நாவுகள் போதாதே ஏசப்பா. உங்களோட கிருபை எண்ணி இந்த காலை வேளையில நாங்க ஆச்சரியத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். We are amazed at your love, Lord. உங்களோட ஆச்சரியமான அன்பிற்காக, விலை மதிப்பீடான அன்பிற்காக thank you for your precious love, Lord. சொல்லாமா? இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதற்கிணை ஏதும் யாருமில்லையே, இணை ஏதும் யாருமில்லையே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? He is so amazing. Amen. அவரோட அன்பு அதுக்கு முடிவே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, யார் என்ன என்னோட தாய், ஒரு குழந்தைய ஒரு தாய் தான் மறக்கவே முடியாது. அந்த தாயானவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவ்வளோ அன்பு அவருக்கு, முடிவில்லாத அவரோட அன்பினால அவரை இந்த காலை வேளையில நம்மள நிரப்ப வந்திருக்கிறாரு. அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து
உங்களோட ராஜ்யம் என்னோட இருதயத்துல வரட்டும். லெட் யோர் கிங்டம் கம் இன் மை ஹார்ட். என்னோட இருதயத்துல நிறைய ராஜ்யங்களை நான் ஒருவேளை இந்த காலைவேளை கட்டி வைத்திருக்கலாம். ஆனா நீங்க உங்களோட பிரச்சனத்துல அதெல்லாம் உடைத்து போடுங்க ஏசப்பா. ஐ வாண்ட் யோர் த்ரோன். உங்களோட சிங்காசனம் மாத்திரம் என் இருதயத்துல இருக்கட்டும். உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க நான் இந்த காலைவேளையில என்ன ஒரு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு புது பாடலை நம்ம பாட போறோம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. அவர் தான் யாரு? நம்மளோட புகலிடம். தாவீது அழகா சொல்றாரு, யூ ஆர் மை ரெஃப்யூஜ், மை ஸ்ட்ரென்த். என்னோட புகலிடம், என்னோட அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்புகிற தேவன் நீர் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. என்னோட குடும்பத்துல இருக்கிற பெரிய தலைவர்களோ என்னோட கணவரோ யார் நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அவங்க இல்ல. ஆனா என்னோட தலைவர் நீங்க மட்டும் தான். நீங்க தான் என் வாழ்க்கையில முடிவில்லாத தேவன். ஹல்லேலூயா. அதை நம்ம சேர்ந்து அறிக்கை செய்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறாரு. நல்ல எபினேசர் அவர். அவர் நம்மளுக்கு போதுமானவரா இருக்கிறாரு. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? முடிவில்லாதவரே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. சொல்லுங்க. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. மீண்டும் சொல்லாமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோமா? புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவீர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் தாங்கிடுமே. புகலிடமே, புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் நக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். ஆமென். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவீர். விசுவாசத்தோடு ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை. மீண்டுமாக பாடுவோமா? ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவீர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். புகலிடமே,
புகலிடமே என் சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். என் புகலிடம் மறைவிடமே இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? ஆமென். உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலமே என்றே நான் சொல்லிடுவேன். என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் அடைக்கலம் சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே புகலிடமே என் மறைவிடமே என்னோட வாழ்க்கையில நீங்க தான் சமாதானம் அப்பா. ஆறுதலே என் அக்களிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே முடிவில்லாதவர் நல்ல முடிவை தருபவர் என் ஜெபத்தை கேட்பவரே என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்திற்கும் என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவர். அதனால் நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன். நாள்தோறும் பாடிடுவேன். நன்றியால் பாடிடுவேன். சின்ன பசங்க எல்லாருமே கரங்களை தட்டி பாடலாமா? நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். எத்தனை நன்மை செய்திருக்கிறாரு. நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்லவரின் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவேன். நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு நல்லவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட வாழ்க்கையில தேவன் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்கிறாரு. ஆமென். ரோமர் 8:28 என்ன சொல்லியிருக்கிறாரு? சகலமும் நமக்கு நன்மையாக தான் அவர் ஏதுவாக முடித்து தருகிறார். ஏன்னா நீங்க அவரை நேசிக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. நேசிக்கிறவர்கள் ஒருபோதும் அவர் என்ன பண்றது இல்லை, அவரோட சித்தம் மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறாரு. அவரை தாண்டி எதுவுமே நடக்கிறது இல்லை. God never ever makes mistakes in our lives. அவர் ஒரு தப்பு பண்ணுவாரா? ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்வதே இல்லை. அதுவும் நம்ம வாழ்க்கையில அவரோட ஜனம் நம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அவரை பார்த்து நம்ம பாட போறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். இந்த நாள்ல நான் யோசிக்கிறேன் ராஜா, ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கிறேன், நீர் என்னோடு வர்றதுனாலதான் நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? நீர் என்னோடு வந்தால் அது மாத்திரம் போதும் ஏசப்பா, என்னோட வாழ்க்கை விசேஷமாக மாறிடும்.
என்னோட கரம் பிடித்து பிறந்த நாள் முதல் நீங்க என்ன வழி நடத்திருக்கிறீங்க. அதனால இருக்கிற இடங்கள்ல எளிமை நின்று கரங்களை தட்டி நான் உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன் ஏசப்பா. நான் உங்களை துதிக்க துதிக்க என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க அகற்றி போடுங்க. இந்த காலை வேளையில என்னெல்லாம் ஒரு தேவையோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன விண்ணப்பத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, அவர் நல்லவராகவே இருந்து நம்ம பாடல் பாடினது போல பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆமேன். நம்ம கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. உங்க அன்பு போதும்னு சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. உணர்ந்து சொல்வோமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. விசுவாசத்தோட அறிக்கை செய்ங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு
ஆவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, சொல்லுங்க. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் மெய் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் மெய் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, 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 அப்பா. நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி, உங்களோட கரத்திற்காக நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த காலை வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பங்கன்னு சொல்வீங்களா? கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் எங்க எல்லாரும் மேலே உங்களோட அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா. வாஞ்சையோடு கேட்போமா? அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி அவரோட ஜீவ நதி பாயும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா அசுத்தங்களையும் அவர் கழுவி கொண்டிருக்கிறாரு. அக்கினி நதியாக பாயுங்க இயேசுவே. ஆவியானவரே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எங்க குடும்பத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க தேவையான அதிகாரத்தை தாங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லாருமே என்னோட குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, எஸ் அக்கினி
நாவாக அமர்ந்திடுமே. ஒன்று சேர்ந்து பெரும் காற்றாக பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Mighty God, hallelujah, mighty Jesus, hallelujah, mighty God, thank you Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நன்றி நன்றி நன்றி. ஒன்று சேர்ந்து இந்த காலை வேளையில் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை காத்த ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பேலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்வீங்களா? என் பேலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சேர்ந்து நன்றி 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 நன்றி. ஆமென். நல்ல உற்சாகமுள்ள இருதயத்தோடு உமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றி. அவர் நமக்கு செய்த கிருபைகள், அவர் நமக்கு பாராட்டின இரக்கம் வார்த்தையால் சொல்ல முடியாதது. நல்ல உற்சாகமாய் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபைதானே. Praise Father, hallelujah. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். இந்த ஆராதனையினுடைய நோக்கமே கடந்த 6 நாள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தேன். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல இதுவரைக்கும் காத்து வருகிறாரே. எத்தனை பெரிய பாக்கியம்! ஆமென். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் வல்லவர், சொல்லுங்க நல்லவர்
சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. சேர்ந்து கரங்களை தட்டி மனதுருகும் இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், சொல்லுவோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஒன்று சேர்ந்து எல்லாரும் எல்லாரும் மனதார பாடுறது ஆராதனை. உம் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சேர்ந்து அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, எஸ் மனதார துதிப்பேன். ஒன்று சேர்ந்து மனதுருகும் இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன். நல்லவர் சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஆமீன். நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, எஸ் உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கு, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டேன். சேர்ந்து ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நல்லவர் நீ நல்லவர், சர்வ வல்லவர் சொல்லுவோம். சர்வ வல்லவர் ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை, ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் ஆண்கள் பகுதியில நல்ல கையை தட்டி மனதார துதிப்பீங்களா? என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே சொல்லுவோம். தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே,
சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுவோம், ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை பாடுவோம். உயர்த்தப்பட வேண்டிய, துதிக்கப்பட வேண்டிய அற்புதமான தேவன் சமூகம் பிரசன்னம் இங்கிருக்கிறது. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எண்ணில்லாத கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். Thank you Lord, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. ஆமென். மகிமை செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே துதிக்கு பாத்திரராகி அவருடைய இனிய சமூகம், அவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். உங்க வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம், பலவிதமான இக்கட்டின் வேலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியலன்னு சொல்லி கண்ணை மூடி காட்டுல விட்டது போல இருக்கலாம். ஆனால் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னவர், அவர் உன்னோடு இருக்கிறார் மகளே, அவர் உன்னோடு இருக்கிறார் மகனே. எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் நடத்தினவர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். மகிமை அவர் ஒருவருக்கே. நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வாராக. சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போய்விடாதபடி கர்த்தர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பரிசுத்த வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
இந்த காலை முதல் ஆராதனையிலே தேவனுடைய அற்புதமான பிரசன்னத்திற்காக நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தேவனே, இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை இந்த காலை ஆராதனையிலே தங்களுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆராதித்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே தொடரும்படியாக நான் விரும்புகிறேன். உபாகமம் 28 அதிகாரம், the book of Deuteronomy 28 chapter, the 12th verse. உபாகமம் 28:12 நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 28:12 வாசிக்கலாமா? ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார், தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அதனால நீ கையிட்டு செய்கிற சகல வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிற நபராக கர்த்தர் மாற்றுவார் என்று கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும், ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும், கர்த்தர் உனக்காக நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென் சொல்லலாமா? எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணர் அவர்தான். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணினது போல, ஆவிக்குரிய சகலவிதமான கிருபையினாலும் ஈவுகளினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்தருளுவாராக. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும். மழை இந்த இப்பிரபஞ்சத்திற்குரிய உலகத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்திற்குரிய ஊற்று கண்ணாய் காணப்படுகிறது. ஆமென். ஏற்ற நேரத்திலே நாம் செய்கிற அறுவடைகள் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை செழிப்பாக அமைவதற்கு அவைகள் அடிப்படை காரணமாய் இருக்கிறது. நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் சொன்ன அற்புதமான ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் எல்லா விதமான கிருபைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, உங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் எல்லா விதமான கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிறைத்தருளுவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல சத்தம் நல்ல சொல்லாமா? ஆமென். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வழிநடத்துதல் அப்படி அற்புதமானது, ஆச்சரியமானது. ஆமென். நாமே பிரமித்து போகிற அளவிற்கு அவருடைய நடத்துதல் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை போல அமைவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் முதல் 2 வசனத்தை இருக்கிற சம்பவத்தை நான் சொல்றேன். என்ன பாருங்க. அதுல ராஜாவுக்கு உதவி செய்கிற ராஜாவினுடைய உதவியாளன் ஒரு வார்த்தை சொல்கிறார். அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்ன கவனிங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு ராஜாவுக்கு உதவி செய்கிற, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிரதானி தீர்க்கதரிசியாகிய எலிசாவினுடைய வார்த்தை கேட்டு பிரமித்து போகிறான். என்ன அப்படி ஒரு பிரமித்து போன ஒரு வார்த்தை சொல்றாரு? எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்தில்
ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எலிசா சொன்ன நேரம் ஒரு சாதாரணமான நேரம் அல்ல, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற நேரம் அது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எங்க திரும்பினாலும் பஞ்சம், ஃபெமின். எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பயங்கரமான கோர தாண்டவம் ஆடுகிற நேரம் அது. அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, எல்லாரும் கவனிங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் 1 சேக்கல் கோதுமைமா 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப ராஜாவுக்கு உதவி செய்கிற அந்த பணியாளர் சொல்றாரு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படியெல்லாம் நடக்குமா? ஆமென். ஆண்டவர் வானத்தை திறந்தா திறந்தா கூட இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? அப்போ எலிசா அவனை பார்த்து சொல்றாரு, நீ கண்ணால பாப்ப, சாப்பிட மாட்ட. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ அதை பாப்ப, கர்த்தர் வானத்தை திறக்கிறதையும் அற்புதமாய் நடத்த போறதையும் நீ பாப்ப. ஆமென் சொல்லுங்க. ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்றார். பயங்கரமான ஒரு பஞ்சம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பஞ்சம். பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் இல்ல. சீரியர் இஸ்ரவேல முற்றுகை போட்டாங்க. பல வருடங்கள் முற்றுகை போட்டாங்க. உள்ள இருக்கிற உணவெல்லாம் காலி ஆயிடுச்சு. பசியினுடைய கோரம்னு சொன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ராஜா அந்த அலங்கத்தில் வாக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறார். என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. பார்த்தா கீழே ஒரு சண்டை நடக்குது 2 ஃபேமிலிக்கு. என்ன சண்டைன்னு கொஞ்சம் நின்று பார்த்தா பயங்கரமான சண்டை. இங்கிருந்து மேல இருந்து கத்துறாரு, சண்டையை நிறுத்துங்க, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை பாருங்க ராஜா, நீங்களே சொல்லுங்க ராஜா. நாங்கள் நேற்று 2 பேரும், நாங்கள் 2 ஃபேமிலியும், 2 அந்த சண்டைக்கு 2 பேர் தலைமை தாங்கினவங்க, 2 குடும்ப தலைவி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நேற்று நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், நேற்று உன்னுடைய மகனை சமையல் பண்ணி சாப்பிடுவோம், நாளைக்கு உன் மகனை சாப்பிடுவோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நேற்று இவருடைய மகளை, என் மகனை நேற்று சமையல் பண்ணி சாப்பிட்டோம். ஆமென். இன்னைக்கு உன் பையனை கொண்டு வா, சமையல் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா இவ இல்லை, கொடுக்க மாட்டேன்றா. இது எப்படி நான் ஒத்துக்கொள்ள முடியும்னு ராஜா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. அதாவது பஞ்சத்தினுடைய கோர தாண்டவம் அப்படி இருக்கு. ஆமென். தன்னுடைய குழந்தையே வெட்டி சமைத்து சாப்பிட்டு ஏப்பமிட்ட 2 குடும்பம் பாருங்களேன். அவ்வளவு பயங்கரமான பஞ்சம். ராஜா வஸ்திரத்தை கிழித்து தேவனே என்று கதறும் பொழுதுதான் இந்த வார்த்தை புறப்பட்டு வந்தது. நாளை கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமான ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்ன பொழுது அந்த ராஜாவினுடைய பிரதானி சொன்ன, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்குமா என்று அவன் சந்தேகப்பட்ட பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தான் அது. நீ கண்களினால் பார்ப்பாய், ஆனால் சாப்பிட மாட்டாய். ஆமென். நீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்க. அப்படியே நடந்தது. அப்படியே அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்ற பொழுது திரளான ஜனங்கள் முண்டி அடித்து கொண்டு வந்து அவைகளை வாங்குவதற்கு திரளாய் வந்த பொழுது அந்த ராஜாவினுடைய உதவியாளனை மெரிச்சே ஜன கூட்டத்தில் மிதிப்பட்டு அவன் செத்து போனானாம். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? கர்த்தர் வானத்தின் சொல்ல வருகிற சாரம்சம் என்ன? கர்த்தர் வானத்தின் மதகுகளை துறக்கும் பொழுது நம்முடைய அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத அற்புதமான கிரியைகளை இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அற்புதமான கிருபைகளை செய்கிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அற்புதமான கிருபைகளை இன்றைக்கும் செய்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு
நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். பக்கத்துல பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில கர்த்தர் வானத்தை திறக்கும் பொழுது அனுபவிக்கிற அநேக ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆகாயத்தின் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். Blessing of the heaven. ஆகாயத்தின் ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வானத்தை திறக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதம் சொல்கிறது. நேரத்தை கருதி 3 ஆசீர்வாதத்தை இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல சத்தமாமே சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் மாலையில் இப்போ ஒரு சின்ன ஒரு கர்த்தருடைய வருகையை குறித்த ஒரு பைபிள் ஸ்டடியை போன வாரம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் இன்று ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் 3 ஆசீர்வாதத்தை மாலை ஆராதனையிலே சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வானத்தை திறக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற அநேக ஆசீர்வாதங்களிலே ஒன்று, நம்பர் 1, அபிஷேக ஆராதனை. சத்தமா சொல்லுங்க. Blessing of anointing. நம்பர் 2, அதிசய அபிஷேக ஆசீர்வாதம். நம்பர் 1 என்ன சொல்லுங்க சத்தமா? அபிஷேக ஆசீர்வாதம். நம்பர் 2, அதிசயமான ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. The blessing of the miracle. நம்பர் 3, ஆறுதலின் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. Blessing of the comfort. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். இந்த காலை வேளையிலே இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வானத்தை திறக்கும் பொழுது அவர்கள் அதை அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைக்கும் கர்த்தர் அதை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒருவேளை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் மாலை ஆராதனையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வானத்தை திறக்கும் பொழுது அனுபவிக்கிற மற்ற 3 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் வானத்தை திறக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம் அபிஷேக ஆசீர்வாதம். ஆமென். அபிஷேக ஆசீர்வாதம். என்னோடு கூட மத்தேயு 3ஆம் அதிகாரம், The Gospel Book of Matthew chapter 3 verse 16 and 17 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 3:16-17 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்கி வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக ஜீவித்த பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் நடந்ததோ அவைகளெல்லாம் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவுக்கு எதெல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்க பெற்றதோ அவைகளெல்லாம் நமக்கும் கிடைக்கும். சத்தமர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு பிதாவானவர் வானத்தை திறந்து ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் அமர்ந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு இருப்பதாக. வானத்தை திறக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற முதலாவது ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து பெறுகிற அபிஷேகமாகும். ஆமென். அபிஷேகம் சொன்ன உடனே இந்த உலக பிரகாரமான நல்ல உணவு, உடை, இருக்கிற இடம், இதை மட்டும் நம்முடைய கவனத்தில் கொள்வதல்ல. இவைகளெல்லாம் நமக்கு வேண்டும் தான். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வானத்தை நம்முடைய ஆண்டவர் திறக்கும் பொழுது நமக்கு கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதங்களிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்று உண்டானால் நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை போல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை அவர் இன்றைக்கும் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர் தம்முடைய வானத்தை திறந்து நம்மேல் ஊற்றுகிற அவருடைய அபிஷேக வல்லமையாக. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே.
ஆமே. நல்ல உற்சாகமாய் கை தட்டலாமே. ஜீசஸ். அதைத்தான் வேதத்திலே வாசித்தோம். மத்தேயு 3:16 அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே, அப்படியானால் அவர் அந்த ஆற்றங்கரைக்குள் இறங்கினார் என்பது மிக தெளிவான ஒரு உண்மை. ஆமேனா? ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்பது குழந்தையிலே கொடுப்பதல்ல, அல்லது குழந்தையினுடைய தலையிலே தண்ணீர் தெளிப்பதல்ல. ஞான ஸ்நானம் மிக தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படி யோர்தான் ஆற்றுக்குள் இறங்கினார். ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆமென். ஆக சரியான ஞான ஸ்நானம், சரியான மனம் திரும்புதலோடு, சரியான ரட்சிப்போடு, சரியான விசுவாசத்தோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு எடுக்கப்படுகிறது ஆண்டவர் விரும்புகிற ஞான ஸ்நானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது முதலாவது நடந்த ஆசீர்வாதம், வானம் திறக்கப்பட்டது. ஆமென். வானம் திறக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். 40 நாள் உபவாசிக்கும்படி இயேசு வனாந்திரத்தில் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனம் அப்படி சொல்கிறது. ஆமென். எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு? கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. 40 நாள் உபவாசம் இருந்தார். வேதம் சொல்கிறது அந்நாளில் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அந்நாளிலே அவர் ஒன்றும் புசிக்கவே இல்லை, ஒன்றும் உட்கொள்ளவே இல்லை. வனாந்திரத்திலே 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புசியாமலும் குடியாமலும் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்பொழுது பொல்லாத பிசாசு 3 விதமான சோதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆமென். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல முதல் சோதனை 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே. ஆமென். அந்நாளில் அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. 40 நாள் இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது 100க்கு 100 மனுஷனா இருந்தாரு, 100க்கு 100 தெய்வீகமா இருந்தார். ஆமென். 100க்கு 100 மனுஷீகம் அவருக்குள்ள இருந்ததுனால அவருக்கு தூக்கம், பசி, களைப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு மிகுந்த பசி உண்டான பொழுது பிசாசு அவர்கிட்ட வந்து முதல்ல அவரை சோதித்த ஒரு சோதனையில, இந்த கல், இங்க ஏராளமான கல் இருக்க, ஒரு கல்லை எடுத்து அப்பமாவு அப்படின்னு சொன்னா உடனே ஆயிடுமே, நீர் எடுத்து சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்த பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், ஒண்டர்ஃபுல், வெரி குட், நல்ல ஆலோசனையா இருக்க அப்படின்னு சொன்னாரா? இல்ல, மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கும் நமக்கும் எந்த விதமான ஐக்கியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அது காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு கொடுத்த முதல் சோதனை அந்த மாம்சத்தின் இச்சையை கொடுத்தான். மாம்சத்தின் இச்சை. என்ன இச்சை? நீர் இவ்வளவு பசியா இருக்கிறீரே, எவ்வளவு கல்லு பாருங்க, எங்க பக்கத்துல கல், இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே அப்படின்னு அவரை சோதித்த பொழுது, டெம்ப் பண்ண பொழுது, ஆமென், இயேசு சொன்னார், அவ்வளோ பசியா இருந்தாலும் இயேசு சொன்னாரு, இல்ல, மனுஷன் வெறும் சாப்பாட்டுல மட்டும் வச்சு உயிர் வாடுறதில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. கையை உயர்த்த சொல்லாமா? பிசாசு வந்து சோதிச்ச முதல் சோதனை மாம்ச இச்சை. சத்தமா சொல்லுங்க, என்ன இச்சை? மாம்ச இச்சையை விசுவாசிகள் ஜெயிக்கணும். வானம் திறக்கப்பட வேண்டுமானால்
நாம் ஜெயிக்க வேண்டிய முதல் ஜெயம் நம்முடைய மாம்ச இச்சைகளை ஜெயிக்கணும். ஆமென். 5ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துல இயேசுவை உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல காண்பித்து 7ஆம் வசனத்துல சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. சத்தமாலே சொல்லாமா? ஒரே நிமிஷத்துல பிசாசு இயேசுவை கொண்டு போய் உயர்ந்த மலையின் மேல நிறுத்தி உலகத்தினுடைய சகல ராஜ்யங்கள் இதெல்லாம் எனக்கு என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க, சிலுவையில பாடுபட்டு ஜீவனை விட்டு உயிர் தெழுந்து நீர் சிந்தின ரத்தத்தினாலே இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. நான் ஒரு ஷார்ட்கட் உமக்கு சொல்றேன், ஏன் காலில் விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருகிறேன். ஆமென் சொல்லலாமா? இயேசு அவனை கடிந்து கொண்டார். இது கண்களின் இச்சையை காட்டுகிறது. என்ன இச்சை? இயேசு மாம்சத்தின் இச்சையை ஜெயிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். பொல்லாத பிசாசு கண்களின் இச்சையை கொண்டு வந்து காண்பித்தான். ஆமென். இயேசு பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை கடிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அவனை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் தேவாலயத்தினுடைய உப்பரிகையில, அப்படின்னா தேவாலயத்தினுடைய மொட்டை மாடிக்கு கொண்டு போய் பீக்ல கொண்டு போய் அங்க நிறுத்தி இயேசுவை பார்த்து சொல்றான், இங்கிருந்து நீர் தாழ குதிச்சீர்னா 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, தூதர்கள் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உம்மை கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அதனால இங்கிருந்து குதிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பொழுது, இந்த பார் குதிச்சு காட்டுறேன் பார், நான் குதிச்ச உடனே தூதர்கள் வந்து தாங்கிப்பாங்க பாருன்னு சொல்லி அவனோட பேசிட்டு இருக்கல, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை கடிந்து கொண்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 காரியத்துல ஜெயம் எடுத்தார். வானம் அவருக்கு திறக்கப்பட்டதுன்னா சும்மா இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில எவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபவாசம் இருந்தபொழுது பிசாசு அவரை வந்து சோதித்த சோதனையினுடைய 3 சோதனை, ஒன்று மாம்ச இச்சை, இன்னொன்று கண்களின் இச்சை, இன்னொன்று அவரை உப்பரிகையில கொண்டு போய் நிறுத்திங்க, குதிங்க, குதிச்சு நீங்க தேவகுமாரன் என்பதை ப்ரூவ் பண்ணுங்க, ஜீவனத்தின் பெருமை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனா பொல்லாத சத்ருவின் கிரியைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார் என்பதை இந்த வேத பகுதி சொல்கிறது. முந்தின ஆதாமாகிய ஆதாம் தன்னை பாவத்திலே விட்டு கொடுத்து விழுந்து போனான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு முந்தின ஆதாம் விழுந்த அதே பாவத்தை ஜெயித்து மாம்சத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் தன்னை விலக்கி காத்து கொண்டார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 1 யோவான் 2:16, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய
நமக்கு போர் செய்கிற இச்சைகளுக்கு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. இயேசுவுக்கு வானம் திறக்கப்பட்ட பொழுது அவருக்கு முன்பதாக இந்த சவால்கள் அவருக்கு முன்பதாக நின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வானத்தை திறக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம் அபிஷேக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். எதற்காக? மாம்சத்தின் இச்சை ஜெயிக்க, கண்களின் இச்சையை ஜெயிக்க, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சத்தமாமே சொல்லுங்க. என்னென்ன காரியங்களை ஜெயிக்கணும்? மாம்சத்தின் இச்சை. சத்தமா சொல்லுங்க. மாம்சத்தின் இச்சை. ஆமா, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்கணும். எவ்வளவு பசி இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியம்தானா? அது தேவனுடைய ஆலோசனை தானா? நோக்கணும். மாம்ச இச்சைகளை ஜெயிக்க, கண்களின் இச்சை. ஒரு நொடியில் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் காண்பித்து என்னை தாழ பணிந்து கொண்டால் உமக்கு தருவேன். ஆண்டவராக இயேசு அவனை கடிந்து கொண்டார். ஜீவனத்தின் பெருமை. நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீர் கீழே குதிச்சிருந்தா தூதர்கள் உம்மை சும்மாவே விட மாட்டாங்க, கைகளில் ஏந்து கொள்வார்கள் என்று வசனம் சொல்கிறதே. குதிங்க பார்க்கலாம். ஆமென். ஜீவனத்தின் பெருமை. குதிச்சு காட்டுறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. தேவனுடைய குமாரனே ஆனால் நான் சொல்றேன், இதோ குதிச்சு காட்டுறேன் பாரு. ஒரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனத்தின் பெருமைக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஆமென். மாம்சத்தின் இச்சைக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை, கண்களின் இச்சைக்கு விட்டு கொடுக்கவில்லை. மாறாக பொல்லாத சத்ருவை அவர் கடிந்து கொண்டு வேத வசனத்தினாலே ஜெயத்தை பெற்றார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் வசனத்தை கொண்டு பொல்லாத பிசாசை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து அமர்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த பொழுது அவருக்கு அபிஷேகம் தேவைப்பட்டதானால் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகம் தேவை. ஆமென். தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தப்பட வேண்டும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆமென். 17ஆம் வசனம் மத்தேயு 3:17 அவர் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பிரியம் ஏற்பட்டது. எதனால இந்த பிரியம் ஏற்பட்டது? தேவனுடைய கட்டளையாகிய ஞான ஸ்நானத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். யோர்தானிலே ஞான ஸ்நானம் பெறும்படி திரளான ஜனங்கள் யோவான் ஸ்நானனுக்கு முன்பதாக வந்தபொழுது யோவான் ஸ்நானன் அவர்களை பார்த்து சொன்னான், வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்புவதற்காக உங்களுக்கு வழிகாட்டினது யார் என்று சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படி யோர்தானுக்கு சென்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதிர்ந்து போன யோவான் ஸ்நானன், உம்மாலே நான் ஞான ஸ்நானம் பெற வேண்டி இருக்க நீர் என்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறலாமா என்று சொல்ல இயேசு சொன்னார், இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அவசியமாயிருக்கிறது, இப்பொழுது இடம் கொடு என்று சொன்ன பொழுது யோவான் ஸ்நானன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ஆனாலும் அவர்
ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். சத்தமா இல்லை சொல்லாமா? ஒரு நல்ல மாதிரியை, நல்ல அடிச்சுவடுகளை நமக்கு முன் வைத்து போவதற்காக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, தேவ சத்தத்தை கேட்டு இருதயம் குத்தப்பட்டவர்களாக கேட்ட ஜனங்களை பார்த்து பேதுரு சொன்ன வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற வேண்டும். சத்தமாமேன் சொல்லாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போன பொழுது, கடந்து போகிற நேரத்திலே சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆமென். சகல ஜனங்களை சீஷராக்கி எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லோரும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இப்பொழுது பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாட்களிலே பார்த்து கொள்ளலாம் என்று ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய பல காரியங்கள், பல தவணைகளை தள்ளி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு புறப்படுகிறது. நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசுவை குறித்து பெருமிதம் கொண்டதனுடைய காரணம் என்ன? அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். சத்தமாமேன் சொல்லாமா? ஒருவேளை இன்னும் ஞான ஸ்நானம் பெறாமல், ஞான ஸ்நான சத்தியத்திற்கு ஒப்புக்கொடாமல் இருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு மிக தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். நாம் நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி 1 பேதுரு 2:21 சொல்கிறது, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை அவர் ஞான ஸ்நானம் அந்த ஒரு சம்பவமே நடக்காம வேத புஸ்தகத்தில் இருந்திருந்தா பலர் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க, இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தாரா? ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு பொல்லாத பிசாசு ஒரு காரியங்களை ஒன்றையும் வைக்க கூடாது என்பதற்காக அவர் ஞான ஸ்நானம் பெற்றார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாம? இந்த 33 ஆண்டுகளுடைய ஊழிய பாதையிலே பல காரியங்கள், பல காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு செய்த கிரியைகளை நினைத்து பல நேரத்தில் நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்காக ஒரு கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி வருகிறாரே என்று சந்தோஷப்பட்ட பல காலகட்டங்கள் உண்டு. அதுல ஒன்று, இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற அந்த பெத்தபாரா, அந்த யோர்தான் நதியினுடைய பெத்தபாரா இடத்துல, அந்த இடத்துல இருந்து சுமார் 20 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். சத்தமா இல்லை சொல்லுங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அற்புதமான கிருபை, அவருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென். வானம் திறக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம் அபிஷேக ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனுடைய காரியத்தை துச்சமா நினைக்க கூடாது. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. நம்பர் 2, அதிசய ஆசீர்வாதம். வானம் திறக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. அதிசயம், அதிசய ஆசீர்வாதம். என்னோடு கூட யோவான், the Gospel book of John chapter 1 verse 51, யோவான் 1:51 நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். And Jesus said unto him, Verily, verily, I say unto you, hereafter you shall see the heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்னார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். நல்ல சத்தமாமேன் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது நாத்தான் வேலை சந்திக்கிறார், நெத்தானியேலை சந்திக்கிறார். அப்ப நெத்தானியேலை சந்திச்ச பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவனை பற்றி அவனுக்கு சொன்ன ஒரு புகழ்ச்சியான வார்த்தை. யோவான் 1:49-50 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன், அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். நத்தானியேலை பார்த்து சொல்றாரு, இது முதல் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். ஆமென். ஒரு பெரிய அதிசயத்தை பத்தி நாத்தான் வேலைகிட்ட இயேசு பேசுறார். நாத்தான் வேலைகிட்ட இயேசு பேசும் பொழுது, இது முதல் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்கும் இது அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களோடு கூட எப்பொழுதும் கர்த்தருடைய தூதர்கள் இருப்பார்கள். ஆமென் சொல்லலாமா? காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக ஜீவித்த பொழுது அவருக்கு உதவி செய்யும்படி அவ்வப்போது தேவனுடைய தூதர்கள் அவரோடு கூட இருந்து அநேக காரியங்களில் அவருக்கு உதவினார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? உயிருக்கு பயந்து பெயர்சபா வனாந்தரத்துக்கு வேகமாக ஓடுகிறான். வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமித்தது. சூரியன் அஸ்தமித்த பொழுது எங்கும் இருள் கவி கொண்டது. வனாந்திரம். ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து படுத்து கொண்டான். பயந்துகிட்டே படுத்துட்டு இருக்கிறான். ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறான். ஒரு பெரிய ஏணி, ஒரு ஏணி முனை வானத்தை தொட்டு இருக்கு, ஒரு முனை பூமியை தொட்டு இருக்கு. உச்சில ஆண்டவராக தேவாதி தேவன் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை பார்க்கிறான். ஆமென். சத்தமாமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தைரியம் கொடுத்தது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டான், தைரியமாயிரு. ஹல்லேலூயா. இது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய தைரியம். அதே காரியத்தை தான் நாத்தான் வேலைகிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, நீ என்னை விசுவாசிக்கிறபடியினால் இது முதல் உனக்காக வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். இது முதல் வானம் திறக்கப்படுவது மட்டுமல்ல, மனுஷ குமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். ஆமென். இந்த காலவேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் தான், கர்த்தர் உனக்காக வானத்தை திறப்பார். அப்படி அவர் வானத்தை திறக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம், அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றி உன் பேரில் ஒரு நல்ல சாட்சியை கர்த்தர் சொல்லுவார். இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். வானம் திறக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்கள், கர்த்தருடைய தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருக்கிறதை இது முதல் காண்பீர்கள். ஆமென். இது ஒரு அதிசயமான, மற்றவர்களுக்கு அதிசயமான, உலகத்திற்கு ஒரு அதிசயமான காரியமாய், கிரியைகளாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இது. ஆமென்.
கர்த்தர் நமக்காக தூதர்களை நியமித்திருக்கிறார். பக்கத்துல பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக தூதர்களை நியமித்திருக்கிறார். மார்க் 1ஆம் அதிகாரம், மார்க் 1:13 பாருங்கள். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அநேக காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆமென். That Jesus was there in the wilderness the 40 days, tempted of Satan, and was with a wilderness beast, and the angel ministered unto him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்திலே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அநேக காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது இயேசுவை காப்பாற்றும்படி கர்த்தருடைய தூதர்கள் அவரை சூழ இருந்தார்கள். சத்தமாலே சொல்லாமா? கர்த்தருடைய தூதர்கள் இயேசுவை சூழ இருந்தது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை. வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்குரிய தூதர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்திலே மிகுந்த வியாகுலப்பட்டு பயந்து வியாகுலப்பட தொடங்கின பொழுது பயம் அவரை நெருக்குச்சு. நான் சொன்ன இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது 100க்கு 100 மனுஷீகம் அவருக்குள்ள இருந்துச்சு, 100க்கு 100 தெய்வீகம் அவருக்குள்ள இருந்தது. ஆமென். நாளைக்கு என்னை சித்திரவதை பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு யூதனுக்கு நல்லா தெரியும் ரோம ஆட்சியில ஒரு சிலுவை மரணம் என்பது எத்தனை கொடுமையானது என்பது யூதர்கள் கண்கூட பார்த்த ஒரு காரியம். நாளைக்கு என்ன சிலுவையில சின்ன பின்னமாக்க போகிறார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட தொடங்கினாராம். ஆமென். பயங்கரமான பயம் அவரை பிடித்து கொண்டது. அவருடைய வேர்வை துளியின் வழியாக ரத்தம் வெளியே வர அளவுக்கு அவருக்கு பயம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் ஏன் விருப்பம் இல்லை, உம்முடைய சித்தம் நடக்கணும். ஆமென். அவர் ஜெபித்த பொழுது அவருடைய இரத்தத்தின் வேர்வை துளியை போல அவர் ரத்தம் பேரிட்டு வந்ததாம். அவ்வளோ வேதனை, வியாகுலம். வேதம் சொல்கிறது லூக்கா 22:43 ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. இயேசு மிகுந்த வியாகுலத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினது உண்மையானால், நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையும் உண்மை. இது முதல் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். நல்ல சத்தமர ஆமென் சொல்லலாமா? ஆகவேதான் சொன்னேன், அது அதிசயமான காரியம், அதிசயமான ஆசீர்வாதம். நீங்கள் அறியாத, நீங்கள் ஆச்சரியப்படுகிற அற்புதமான அதிசயமாகிய தேவ தூதர்களாலே நீங்கள் பாதுகாக்கப்பட போகிறீர்கள், போஷிக்கப்பட போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் இந்த அதிசயத்தை உங்களுக்கு தருவார். எப்பொழுது? வானம் திறக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள் இன்றைக்கும் நடக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாக்கோபை ஏரோது கொலை செய்த பொழுது யூதர்களுக்கு அது பிரியமாயிருந்ததை கண்டு பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து அவனை கொலை செய்வதற்கான நாளை நியமித்த பொழுது அவனை சிறைச்சாலையிலே போட்டு அவனை பத்திரமாய் பாதுகாக்க வைத்தார்களாம். சத்தமாமேன்னு சொல்லாமா? நடந்தது என்ன? 7ஆம் வசனத்திலே அந்த சிறைச்சாலையின் நடுவே கர்த்தருடைய தூதன் தோன்றி வந்து நின்ற பொழுது அந்த அறையில வெளிச்சம் பிரகாசித்தது, சங்கிலியெல்லாம் தெரிப்புண்டு போனது. ஆமென். 10ஆம் வசனம் பாருங்கள். 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்த பொழுது அதெல்லாம் தானா திறந்துருச்சான். சத்தமா இல்லை சொல்லாமா? தானாய் திறவுண்டது.
தேவ தூதன் போக போக இரும்பு கதவெல்லாம் தானா திறக்குது. சத்தவர் அடையிலேயே சொல்லாமா? பேதுரு ஒரு தரிசனம் காண்பதாக நினைத்து கொண்டு தூங்கிட்டே நடந்து போறார். எத்தனை அற்புதம்! சத்தமாமே சொல்லுங்க. டிமேஜ் ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் பேதுருவை விடுவிக்க தூதனை சிறைச்சாலைகளுக்கு அனுப்பினது உண்மையானால், உங்களுடைய பலவிதமான சிறையிருப்பின் மத்தியிலிருந்து உங்களையும் என்னை விடுவிப்பதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி நமக்காக ஒரு அதிசயத்தை நிச்சயம் செய்வார். சத்தவர் ஆமே சொல்லுங்க பாப்போம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் பேதுருவாம், தேவ தூதனும் அங்கே சென்றானாம். சிறைச்சாலையில் பேதுருவாம், தேவ தூதனும் அங்கே சென்றானாம். விடுதலை கொடுத்தீரே எங்கள் தேவன் பெரியவரே, விடுதலை கொடுத்தீரே எங்கள் தேவன் பெரியவரே. சிறைச்சாலையில் பேதுருவா, தேவ தூதனும் அங்கே வந்தானா. சிறைச்சாலையில் பேதுருவா, தேவ தூதனும் அங்கே வந்தானா. விடுதலை கொடுத்தீரே எங்கள் தேவன் பெரியவரே, விடுதலை கொடுத்தீரே எங்கள் தேவன் பெரியவரே. நல்ல உற்சாகமா ஒரு கரகோஷம் கொடுப்போம். பாருங்கள், சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது, அப்போஸ்தலர் 12:5 பாருங்கள். சத்தமா ஒருவர் வாசிங்க பார்ப்போம். அப்படியே பேதுருவும் சிறைச்சாலையில் காக்கப்பட்ட பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார்கள். ஹல்லேலூயா. சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது கர்த்தர் தூதனை சிறைச்சாலைக்கு அனுப்பி அவனை விடுவித்து ஒரு அதிசயத்தை செய்தார். கையை வைத்தாமேன்னு சொல்லாமா? அந்த அதிசயம் அவரை விசுவாசிக்கிற நமக்கும் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வானத்தை திறப்பார். வானத்தை திறக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அபிஷேக ஆராதனை, அதிசய ஆராதனை. மூன்றாவது என்ன சொன்னேன்? ஆறுதலின் ஆராதனை. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆராதனை? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். The Acts of Apostles chapter 7 verse 56. அப்பொழுது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு கவனிங்க, இது யாருடைய வார்த்தை அப்படின்னா ஸ்டீஃபனுடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, வசனத்துக்காக, சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக இரத்த சாட்சியா உலகத்துல மரித்த முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். ஆமென். ஸ்தேவானை கல்லெறிஞ்சி துடிக்க துடிக்க இயேசுவை விசுவாசியாத யூதர்கள் கல்லெறிந்து கொன்றார்கள். ஆமென். யூத கலாச்சாரத்தில் என்ன பாருங்க, யூத கலாச்சாரத்தில் தேவனுக்கு விரோதமான, தேவ பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்தால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது பிரமாணம். ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்களே யோவான் 8ஆம் அதிகாரத்தில். அப்படி
தேவ தூஷணம் செய்தான், தேவ தூஷணம் சொன்னான் என்ற குற்றம் சாட்டி ஸ்தேவானை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆமென். நேரம் இருந்தா, இன்னைக்கு நேரம் இருந்தா இல்ல, வீட்டுக்கு போயிட்டு மெனக்கட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்ட பிறகோ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வேர்டு பை வேர்ட் வாசித்து பாருங்க. ஒரு ஸ்தேவான் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்றார், ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தை பண்றார். பழைய ஏற்பாட்டில இருந்து வராரு. பழைய ஏற்பாட்டில இருந்து எல்லாத்தையும் வந்து கடைசி எப்படி முடிக்கிறார்னா, பிதாக்களை போலவே நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், செவியிலும் இருதயத்திலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்னு கடிஞ்சு கொள்றார். கடிஞ்சு கொண்ட உடனே அவர் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா 54ஆம் வசனத்துல இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஒரு பெரிய திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன கவனிங்க, ஒரு பெரிய திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் கொஞ்சம் சாஃப்டா, கொஞ்சம் நீட்டா, கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா கூட பரவாயில்ல. பிரசங்கம் பயங்கர காரமா இருக்குது. இருக்கிறத அப்படியே புட்டு வைக்கிறாரு. பிதாக்களை போலவே நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாத வணங்கா கழுத்துள்ளவர்களே. என்ன கழுத்துள்ளவர்களே? Oh, stiff-necked people, you always resist the power of God. கடிந்து கொள்றாரு. இது அவங்க கேட்ட பொழுது, அவங்க ஒரு கூட்டம் கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பி நான் ரட்சிப்படுறதுக்கு என்ன பண்ண கேட்ட கூட்டம். இப்போ இந்த கூட்டம் எப்படின்னா, பல்ல கடித்தார்கள். என்ன கடிச்சாங்க? பல்ல கடிச்சாங்க. மூர்க்கமடைந்து பல்லை கடித்தார்கள். ஆனா ஸ்தேவான் பாருங்க, நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன்றார். வானம் திறந்திருக்கிறதையும், ஆமென், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறேன். இதை அவர் சொன்ன பொழுது 55 வசனம் பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். அவர்கள் எல்லாரும் பாருங்கள் மூர்க்கமடைந்து. 57 வசனம் பாருங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, ஆமென், கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லார் கையிலும் ஒரு பெரிய பெரிய கல் நடுவுல இருக்கிறான். அவன் முழங்கால் போட்டு 2 கையை உயர்த்தி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாரும் அவன் மேல கல்ல அடிச்சு உயிரோட துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி, வேதம் சொல்கிறது 59ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள், அவன் ஜீவனை விட்டான். ஆமென். எத்தனை கொடூரம்! என கவனிங்க. கல்லெறிஞ்சு கொண்டா கல்லெடுத்து அடிச்ச உடனே பொட்டுன்னு செத்துருவானா? இல்லை. எத்தனை கல்லடி அவன் மேல விழுந்து விழுந்து, கல் அடிச்சதுனால மண்டை உடைஞ்சி, கண்ணு கிழிந்து, மூக்கு கிழிந்து, வாய் உடைஞ்சி, ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் எல்லாம் வடிந்து அவன் சாய்ந்து, கல்லெறிஞ்சு கொள்றான். உடனே சாக மாட்டாங்க. துடிக்க துடிக்க அணு அணுவாக ரத்தமெல்லாம் வடிஞ்சி 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 உயிர் துடிக்க 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 போயிட்டே இருக்கிற நேரம், அவன் அந்த நேரத்தில் சொன்ன, வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே எழுந்து நிற்கிறதை பார்க்கிறேன். சத்தம் வராமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு ஆக்ரோஷம் சுத்தின நடக்குது. அவனுடைய உள்ளத்திலே தேவனுடைய ஆறுதலை அவன் அனுபவித்தான். சத்தமாமேன்னு சொல்லலாமா? கல்லை எடுத்துக்கொண்டு உங்கள் மேல் எறிவதற்கு பலர் உங்களை சூழ இருந்திருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்களுடைய உற்றார் நடுவில் பலர் கல்லை எடுத்துக்கொண்டு உங்களை துடிக்க துடிக்க ஒருவேளை
உங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கலாம். பை லிட்ரல் மீனிங், அன்றைக்கு கல்லை எடுத்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா பல சொல்லை எடுத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தை நடுவே நின்று கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய ஆக்ரோஷம், பதட்டம், ஆனால் உள்ளத்துல ஒரு பெரிய ஆறுதலை ஸ்தேவான் பார்த்தான். அவன் சொன்னா, வானம் திறந்திருக்கிறது, பிதாவின் வலது பாரசத்திலே நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் காண்கிறேன் இயேசு எழுந்து நின்று. நான் நினைக்கிறேன், ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஸ்தேவானை கனப்படுத்தும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் அவர் எழுந்து நின்று இவனை வரவேற்பதற்காக அவர் எழுந்து நின்ற அற்புதமான காட்சியை நான் பார்க்கிறேன் என்று ஸ்தேவான் சொன்ன பொழுது அவன் மேல கல் எறிந்தார்கள். ஆல் ஆஃப் சடன் ஒரு 100 பேர் அவன் மேல் கல் எறிந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவனுடைய ஜீவன் அவனை விட்டு பிரிந்த பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா? என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இவங்க செய்யறது தெரியாம செய்யறாங்க, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றின ஸ்தேவானை நாம் இங்கு பார்க்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினது போல ஸ்தேவான் எப்படிப்பட்ட பதட்டத்தின் நேரத்திலும் தேவனுடைய ஆறுதலை அவன் அனுபவிக்கிறவனாயிருந்தான். இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஏராளமான எதிர்ப்புகள், ஏராளமான காரியங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் உங்களை சூழ நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வானம் திறக்கப்படும் பொழுது தேவ ஆறுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். இந்த காலை நேரத்திலே பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் போதும் 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 என்கிற நிலையிலே பலவிதமான வேதனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான மாறுதல் உங்கள் இருதயத்தை நிரப்பும் வானம் திறக்கப்படும் பொழுது. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்க போகிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களுக்காக வானம் திறக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். அபிஷேக ஆசீர்வாதம், அதிசய ஆசீர்வாதம், ஆறுதலின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? Thank you Jesus. வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும். வானம் திறந்து வல்லமையாக கேளுங்க. ஆவியானவரே வாரும் வாரும். தாகம் தீர்க்க வாரும். அக்கினி ஊற்ற வாரும். தாகம் தீர்க்க வாரும். அக்கினி ஊற்ற வாரும். வாரும் தேவா வாரும். வாரும் தேவா வாரும். ஆமென். கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதத்தை வானம் திறக்கப்பட்டபோது பெற்றுக்கொண்டார். நாத்தான் வேலு அதிசயமாகிய ஆசீர்வாதத்தை வானம் திறக்கப்பட்ட பொழுது பெற்றுக்கொண்டார். ஸ்தேவான் ஊரே கொந்தளித்து எரிந்து கொண்டிருக்கிற நேரம், இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய உயிர் போக போகிறது, ஆனாலும் தேவ ஆறுதலை அவன் அனுபவித்தான். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அநேக எதிர்ப்புகள் இருக்கலாம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட மேலான ஆறுதல்,
அப்படிப்பட்ட மேலான அதிசயம், அப்படிப்பட்ட மேலான அபிஷேகம் இன்றைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வானம் திறக்கப்படும். இந்த காலைவிடலே தேவனுடைய கரத்திலே என்னை படைக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். பாஸ்டர் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவு இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுவதாக. உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.